ராமர் கோயில் வந்து அவங்க சொன்னதை தேர்தல் அறிக்கையில் சொன்னதை சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க. திமுக நீங்க சொல்றீங்களா இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக மாத்திட்டு இந்துக்களுக்கான ஒரு அரசு நடத்தணும்னு பாஜக நினைக்குது. திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்கள் வெங்காயம் சாப்பிடுங்கள், பால் தேனை குடிச்சு சாகுங்கள் என்று மக்கள் கேட்டால் மூஞ்சி எங்க வைத்துக் கொள்ளுவீர்கள்? மத்திய பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி அல்ல, இந்துக்களுக்கு விரோதான கட்சி. ஆடுகள் தான் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. தமிழ்நாடு பாஜகவில் ஆடுகள் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. கடைக்கோடி ஒன்றிய செயலாளருக்கோ தொண்டனுக்கோ கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு உதயநிதி படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் உதயநிதியினுடைய மகனுக்கு இன்பநிதிக்கு கிடைக்கிறப்ப அது உங்களுக்கு நெகட்டிவா போகும் இல்லையா? கடைக்கோடி தொண்டனும் இருக்கை கூப்பி வாருங்கள் என்று அழைப்பி விடுக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நான் அரசியலுக்கு வருவேன் அவராக வந்தாரா? இப்போ அண்ணாமலை வீதி வீதியாக கூவுகிறார், வீதி வீதியாக திமுக வந்து பழி போடுகிறார். அண்ணாமலை வார்டு கவுன்சிலராக கூட ஆக்கி மக்கள் அழகு பார்க்க தயாராக இல்லை என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த போது எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு நலனை தார வார்த்தார்கள். இந்த 50 ஆண்டு காலம் ஆகியும் கூட இந்த திமுக ஏன் சிக்கி சின்னாபின்னமா கட்சியில் உடையவில்லை? அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவலை கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடைய தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஜி சிவா அவர்கள் வருகின்றிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் சூழல், குறிப்பா ஒரு பக்கம் ராமர் கோயில் அதனுடைய அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு குறிப்பா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடியவர், உங்களுக்கு என்னன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய உங்களுடைய இளைஞரணியினுடைய 2வது மாநாடு, அந்த மாநாடு ஒரு விதமாக நடந்திருக்கிறது. ஒரு விதமானா ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாமே நம்ம சொன்னோம். இந்த மாநாடு உங்களை பொறுத்தவரை வெற்றியா தோல்வியா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை என்று கேட்பதை விட இது ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களுடைய வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த மாநாடு சேலத்தில் நடப்பதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக இளைஞருடைய முகமாக இருந்தார். இந்த மாநாடு வெற்றி பெற்ற பிறகு, மாநாடு நடந்து முடிந்த பிறகு இந்திய இளைஞர்களின் ஒருமித்த கருத்தோடு முகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு. ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடாக நாம் பார்க்கக்கூடாது. தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். இவர் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த போது எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு நலனை தார வார்த்தார்கள் மத்திய அரசு என்று சொல்லி அதையெல்லாம் ஒவ்வொன்றாக மீட்டெடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க வெற்றி பெற வேண்டும். மத்திய பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு பில்லாசுவை போட்டது போன்றுதான் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்கள், இந்த மாநாட்டிற்கு எந்த அளவுக்கு மக்கள் வர போகிறார்கள், மாநாட்டிலே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர் என்ன பேசுகிறார்கள் என்பதற்காக இந்தியாவே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இவரெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக சங்கங்கள், குறிப்பாக அதிமுக, அந்த நாத்தாக்கா போன்ற கோமாளி கட்சிகள் எல்லாம் கூட பாஜக திமுக கூட்டணி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பொய்யும் பொருட்டு பேசினார்கள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டில் தைரியத்தோடும் வீரத்தோடும் வேகத்தோடும் எத்தனை தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, சனாதன சக்திகளுக்கு எதிராக நிறைவேற்றி காட்டினார்கள். இதை விட ஒரு மாநாடு இந்தியா முழுக்க வேற எங்காவது நடந்திருக்குமா இதற்கு முன்பாக? நீங்கள் இவ்வளவு தைரியமா பாஜக வந்து எதிர்த்தார்கள், மாநாட்டில் எதிர்த்து பேசினாங்க, தீர்மானங்கள்லாம் சொல்றீங்க. உங்கள் மேடை, உங்கள் கூட்டம், உங்கள் திராவிட முன்னேற்ற கழகங்கிறப்ப நீங்க மத்திய அரசையோ பிரதமர் மோடி அவர்களையோ ரொம்ப ஆக்ரோஷமா எதிர்க்கிறீங்க. இதே உங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து பிரதமர் அவர்களை ஒன்றிய பிரதமர் தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்ல, நீங்க பாத்திருப்பீங்க அதை பாரத பிரதமர். அது எப்படி உங்களுடைய மேடைனா நீங்க ஆக்ரோஷமா எதிர்க்கிறீங்க, அவங்களுடைய அரங்கம் வேறு ஒரு கல்லூரி நிகழ்ச்சி இல்ல, அப்படி இல்லை, மாற்றி மாற்றி நாம அந்த கோணத்திலே பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் பெரு மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டு பல துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கான நிதி அவர்கள் இதுவரை கொடுக்கவில்லை. ஆகவே இது நமக்கான களமா, இந்த மக்களுக்கான களமா, நமது கோபத்திற்கும் நம்மளுடைய பேச்சுகளுக்கும் இங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல காட்டக்கூடாது என்பதற்காக ஒரு அமைதியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போதாவது இந்த கல் நெஞ்சம் கரையுமா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுப்பார்களா? இந்த நிதியை வைத்து கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யலாம் என்கிற நல்ல அடிப்படையில் பெருந்தன்மையோடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எதை பொறுத்து கொள்ள முடியாத
இவர்கள் இது போன்று பாருங்கள் இப்படியெல்லாம் பாரத பிரதமர் சொல்லிவிட்டார், ஒன்றிய பிரதமர் சொல்லிவிட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்கேயோ ஒரு சில இடத்திலே ஒரு சாப்பிட்டுக்காரனா செல்வது தவறில்லை. அப்படி சென்றாலும் கூட மத்திய அரசு திருந்தியதா? ₹1 கூட கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அந்த தவறுக்கு வருந்தியதா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே மத்திய அரசு என்பது ஒரு மாய அரசு. மத்திய பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி அல்ல, இந்துக்களுக்கு விரோதமான கட்சி. இப்படி சொல்றீங்க. அயோத்தி ராமர் கோயில் வந்து அவங்க சொன்னதை தேர்தல் அறிக்கையில சொன்னதை சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் இவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுகிற என்று சொன்னார்களா? அதை பேசலாமே. இல்ல நீங்க அப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் வார்டு கவுன்சில் கூட வெற்றி பெற்று இருக்க முடியாது. பாஜக இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இப்ப இந்துக்கள் எல்லாம் பாஜக பக்கம் திரும்புகிறார்கள் இல்லையா? அந்த ராமர் கோயிலினுடைய ஒரு வியாபாரம் திரும்பவில்லை. அதாவது நீங்கள் வீதியிலே சென்று பார்த்தால் இந்த கோமாளிகள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள், அனைவரும் ஒன்றாக கூடி சென்று கைத்தட்டுவார்கள். அதற்காக அந்த கோமாளிக்காக ஆதரவாக நிலைப்பாடு கூட்டம் அல்ல, அந்த கோமாலையை பார்க்க வருவதற்கான கூட்டம். ஆகவே ராமரை வைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ராமரே ஏற்க மாட்டார்கள் என்று பல காணொலிகள் சொல்லி கனவில் வந்தது. இந்த பீகாரில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியிலே பங்கில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய அவருடைய மகன் லாலு பிரசாத் அவருடைய மகன் என்ன சொல்லுகிறார்? கனவிலே வந்து ராமர் என்னுடைய கனவிலே தோன்றினார், நான் அந்த நிகழ்வுக்கு வரமாட்டேன் கும்பகோணத்தில் சொன்னார் என்று சொல்லுகிறார்களே. அது இதற்கு எதை வச்சு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர்களுக்கு இறைவன் இந்து என்கின்ற இந்த 2 வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை பிளவுபடுத்தி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தி அவர்களை 3ஆம் தாய் 2ஆம் தாய் குடிமக்களை ஆக்கிவிட்டு இங்க நான் இந்துக்களுக்கு ஆதரவு என்கின்ற உணர்வை தூண்டி கடைசியில இந்துக்களுக்கு விரோத போக்கை கையில் எடுக்கக்கூடிய கட்சி எது சொன்னா பாஜக தான். இல்ல திமுக நீங்க சொல்றீங்களா இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் 2ஆம் தர குடிமக்களா மாத்திட்டு இந்துக்களுக்கான ஒரு அரசு நடத்தணும்னு பாஜக நினைக்குது. திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாத்திட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் அவங்களுக்கான ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்ல அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான கருத்துக்களை இங்க திமுக சுமத்துகிறார். அதாவது 100% உறுப்பினர்களில் திமுகவில் கிட்டத்தட்ட 85% மேலாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்துக்கள் தான் இருக்கிறார். அப்பதான் அந்த இந்துக்கள் திமுக நம்புகிறார்கள். இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லக்கூட உங்களை நம்பவில்லை. இப்போ அண்ணாமலை வீதி வீதியாக கூவுகிறார், வீதி வீதியாக திமுக வந்து பழி போடுகிறார். அண்ணாமலை வார்டு கவுன்சிலராக கூட ஆக்கி மக்கள் அழகு பார்க்க தயாராக இல்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. எந்த கட்சி திமுக இந்துக்களுக்கு எதிரென்று சொல்லுகிறீர்களோ அந்த இந்துக்கள் ஏன் திமுக ஆதரிக்க வேண்டும்? அப்போது தெரியவில்லையா இந்துக்களுக்கு உண்மையிலே திமுக ஆதரவாக இருக்கிறது, இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கிறது, கிறிஸ்துவ மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. எந்த சமுதாயத்திற்கும் எந்த சாதிக்கும் எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி திமுக இல்லை என்பதை தெளிவுபடுத்தின காரணமாகத்தான் மக்கள் நம்புவதன் காரணமாகத்தான் பரிசாக திமுக ஆட்சி கட்டில் அமர செய்கிறார்கள். உங்களையே அமர செய்யவில்லை. அதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கேட்குறாங்க, நீங்க இந்துக்கள் எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குறீங்கன்னு. ஆனா நீங்க வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை, உங்களுடைய முதல்வர்ன்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு இந்து பண்டிகை தான், ஏன் வாழ்த்து சொல்றது? அதாவது அவர் முதலமைச்சர் பல முறை தெளிவுபடுத்தி விட்டார், நமக்குள்ள நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டும், மாற்று மதத்தின் வாழ்த்து சொன்னால் நன்றாக இருக்கும் என்று அதை நான் சொல்லுகிறேன் பல முறை சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் ஒரு வாழ்த்து செய்திக்கு சொல்லுகிறார். இப்படி நீ கேள்வி கேட்டு அதாவது எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார், அவரும் வேலை வைத்து அரசியல் செய்தார். திமுக விநாயகருக்கு வாழ்த்து சொல்லவில்லை, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை, பல பிரச்சனை சொன்னார். அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் அமோக வெற்றி திமுக பெற்றிருக்கிறது. அப்போது இதை தூண்டிவிட்ட உங்களை ஏன் மக்கள் ஏற்கவில்லை, ரசிக்கவில்லை? ஆகவே இந்து என்கின்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொண்டிருப்பது மத்திய பாஜக அரசு, திமுக அல்ல. திமுக வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை வைத்து தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு தனித்துவமாக தெரிகிறது, தமிழ்நாடு வெற்றி பாதையில் மிளிர்கிறது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்கான அரசாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத மத்திய பாஜக என்ன நினைக்கிறார்கள்? வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சக்தியாக
திமுகவும் இருக்கிறது, அதில் முதன்மையாக இருக்கிறது. இவர்களை நீர்த்து போகக்கூடிய வகையில நம் காய் நகர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள், இப்போது திரு பொன்முடி அவர்கள் என்று பட்டியலை இவர்கள் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இது போன்று தகுதித்த வேலைகளை நீதிமன்றம் மூலமாகவே நிறைவேற்றுகிறார்கள். மாநாடுல தொடங்கி அயோத்தி கோவில் அப்படின்னு நம்ம வேற ஒரு தளத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் மாநாடுலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பா அதுதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய விஷயம், நீங்கள் மக்களுக்கான அரசு இது அப்படின்னு சொல்றப்போ உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு தொண்டர் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கையில் உண்டியலை வச்சுக்கிட்டு காணிக்க கேட்டு நின்றுட்டு இருந்தாரு. நீங்க பாத்தீங்களா சார் அந்த காணொலியை? அது ஊடகங்கள் எல்லாம் வந்தது. நான் முடிச்சிடறேன். நின்றுட்டு இருந்தாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின், அதாவது கலைஞர் அவர்களுடைய பேரனுக்கு நீங்க எப்படி வேணா சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் இன்பநிதி, உதயநிதி மேடையில் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, இன்பநிதி கூட நீங்க மேடையில் உட்கார வச்சிருந்தீங்க. நீங்க சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தொண்டன் வெளியே பிச்சை எடுக்கிறான், உங்களுடைய வாரிசு மேடையில சேர் போட்டவங்க என்ன தகுதி இருக்குது? இந்த தொண்டன் பிச்சை எடுக்கிறான், அந்த தொண்டன் மேடையில இந்த உண்டியல் குலுக்கி பணத்தை பெற்றார் என்று சொல்வதே பொய். அந்த புகைப்படங்கள்லாம் அதுதான் காணொலி வந்து வெட்டி ஒட்டுகிறார்கள். அந்த உண்டியில் வைத்திருக்கக்கூடிய சகோதரர் என்ன சொன்னார்? எனக்கு வாட வழி இல்லை, ஒருவேளை உணவுக்கு இல்லை என்று சொன்னாரா? நான் சிவப்பு கருப்பு என்கின்ற அந்த துண்டை வைத்திருக்கிறேன், அந்த கட்சி ஈடுபாட்டோடு இருக்கிறேன். இந்த திமுக தொண்டர்களுக்கு கொடுத்த இந்த பணத்தை வைத்து தான் என் பிள்ளைகளை படிக்க வைத்து நான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணத்தை கேட்கிறேன் ஒழிய என்று தெள்ள தெளிவா பதிவிட்டு இருக்கிறார்கள். வாழ வழியில் என்று பேசியிருக்கிறாரா? உணவில் என்று பேசியிருக்கிறாரா? அப்படி சொல்லவில்லை. இதை நான் பெருமையாக கருதுகிறேன். திமுக தொண்டர்களுக்கு கொடுத்த பணத்தை என் மகனை படிக்க வைத்து நான் பெரிய ஆளாக ஆக்கிவிட்டால் எனக்கு அந்த உணர்வு இருக்கும், எனக்கு அந்த சிந்தனை இருக்கும், மனம் நிறைவு இருக்கும். இந்த தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் தான் என் பணம் கட்டினார்கள் மகனுக்கு என்று அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் ஒழிய என்று தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். வேறு வழியில் என்று சொல்லவே இல்லையே. அப்ப என்பது என்ன மேடையில் இருந்தார்? மக்கள் ஏற்றுக்கொண்டால் எந்த நிதியாக இருந்தாலும் வரவேற்பு செய்வார்கள். ஏன் அரசியல் களத்திலே அவரும் ஒரு மாணவனாக வந்துவிட்டார், அவரும் குறிப்பிட்ட வயதை எட்டி விட்டார். அவர் அரசியல் பற்றி பேசுவதற்கு அவர் உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டம் வந்திருக்கிறது, முன்னோட்டமாக வந்திருக்கலாம். வந்தால் என்ன சார், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் குடும்பத்தில் வரலாம், என்னுடைய குடும்பத்திலே வரலாம். மக்கள் ஏற்க வேண்டும். மக்கள் அந்த குடும்பத்தை ஏற்கிறார்கள், திமுக குடும்பத்தை. திமுக தலைவரை கேட்ட என்ன சொல்லுகிறார்? எனக்கு குடும்பம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்னுடைய குடும்பம் என்று சொல்லுகிறார். மக்கள் ரசிக்கிறார்கள், ஏற்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க உதயநிதி வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கடக்கோடி தொண்டன்னு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி அந்த குடும்பத்தை தமிழ்நாட்டோட முகமாக காட்டுகிறார்கள். இந்த 50 ஆண்டு காலம் ஆகியும் கூட இந்த திமுக ஏன் சிக்கி சின்னாபின்னமா கட்சியில் உடையவில்லை? அதாவது அங்கொண்டு இங்கொண்டு ஏற்கனவே உடைந்திருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்து விட்டார்கள். ஆனால் அதிமுக போன்று பிளவு ஏற்படவில்லை. இதை வைத்துக் கொண்டு இந்த குடும்பத்தை வச்சு பேசலாம். இல்ல, தொண்டர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சார். நீங்க வேணா எந்த தொண்டர்களும் திமுக குடும்பத்தை பற்றிய திமுக கட்சி தவறாக பேசியதாக ஒரு வரலாறும் இல்லை. தொண்டர்கள் போர்வில் இவர்கள் வேண்டுமெல்ல கருப்பு துண்டை, ஒரு சிவப்பு துண்டை, திமுக துண்டை ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி தோளில போட்டுக்கொண்டு இந்த பாஜக சங்கர வாரூமை சேர்ந்த கோமாள கூட்டங்கள் வேண்டுமென்றால் திமுக தொண்டல் போட்டு காணொலி இன்பநிதியையும் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நீங்க ஏற்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தானே சமீப காலமா வரலாறு சொல்லுகிறது. அமைச்சர் சொல்லியிருக்கார், சட்டமன்றம், நாடாளுமன்றம், கடைக்கோடி தொண்டர்கள் சொல்லுகிறார்களே. இதுக்கு சார் நானும் நீங்கள் எப்படி சார் முட்டுக்கட்ட போட முடியும்? நீங்க சொல்லுங்க. மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்கன்னு இறுதியில் அது உங்களுடைய வாக்குச்சீட்டு முறையை நான் வந்து தவறுதலை எடுத்து பதிவு செய்ய முடியுமா? உங்களை மிரட்டி எனக்கு போடுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களை சொல்ல முடியுமா? அப்போது யார் வேட்பாளர்னு உங்களுக்கு தெரிகிறது. அப்போது உங்களுக்கு அந்த குடும்பத்தில் நிற்பவர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். அப்போ பிடித்ததனால் தானே வாக்களிக்கிறீர்கள். பிடித்ததனால் தானே இன்னும் முதலமைச்சராக இருக்கிறார்கள். நாட்களை யார் அமர வைத்தது? தனி ஒரு நபரா? நீங்களா, நானா? அனைவரும் சேர்ந்து தானே. வேற என்ன இருக்கு? நீங்க சொல்றது நிர்வாகத்தில் வரப்ப எனக்கு பிரச்சனை இல்லை சார். நீங்க முதல்வர் வேட்பாளராக கூட எதிர்காலத்தில் நிறுத்துங்க, அதை பத்தி இல்லை. ஆனால் ஒரு கட்சின்னு நீங்க வரப்போகுது, கட்சியை நடத்தவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வராங்க. இன்னும் ஒரு ஒன்றிய செயலாளர் பல ஆண்டு காலமாக இருக்கிறார். ஆனா திடீர்னு வந்து ஒரு மேடையில ஒரு கடைக்கோடி ஒன்றிய செயலாளருக்கோ தொண்டனுக்கோ கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு உதயநிதி படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் உதயநிதியினுடைய மகனுக்கு இன்பநிதிக்கு கிடைக்கிறப்ப அது உங்களுக்கு நெகட்டிவா போகும் இல்லையா சார்? எந்த நெகட்டிவும் போகாதுங்க சார். கடக்கோடி தொண்டனும் இருக்கை கூப்பி வாருங்கள் என்று அழைப்பி விடுக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நான் அரசியலுக்கு வருவேன் அவராக வந்தாரா? வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அழைப்பி விடுத்தது யார்? அந்த கட்சியினுடைய கடக்கோடி தொண்டன் தானே. போது நடிகர் சிவாஜியை ரசித்தவர்கள், சிவாஜிக்கு கைத்தட்டியவர்கள் அதோடு நிறுத்தி விட்டார்களா? வேறொரு நடிகரை தேர்வு செய்து விசிலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஏன் சிவாஜியினுடைய மகன் திரு பிரபு அவர்களுக்கு அதே கூட்டம் போய் சேரவில்லை?
அப்போது மக்கள் சிவாஜி மிகப்பெரிய உலக அளவிலே நடிகராக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனிநபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். அதே போன்று திமுக கட்சியில திமுக அடுத்த கட்ட உறுப்பினர் பிடிக்கவில்லை என்று சொல்லி ஏன் உதயநிதி ஸ்டாலினால் மக்கள் ஏற்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பிடித்திருக்கிற ஏற்றுக்கொண்டார். இதில் என்ன பிரச்சனை? மக்களை நானும் நீங்கள் சேர்ந்து முட்டாளாக்க முடியாது. மிரட்டி இவருக்கு ஆதரவாக செயல்பட சொல்ல முடியுமா மக்களிடத்திலே? அது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு சாதாரணமானவர்களா? எவ்வளவு தெளிவானவர்கள்? ஆகவே பிடித்திருக்கிறது. இந்த குடும்பம் வந்தால் தமிழ்நாட்டிற்கு கட்டுக்கோப்போடு இந்த மக்களை பாதுகாப்பு நம்பிக்கை இருக்கிறது. அந்த குடும்பத்தை கேட்ட தமிழ்நாடு குடும்பம் என்று தளபதி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தில் ஒத்து போகிறது. மக்கள் ரசிக்கிறார், தூக்கி சுமக்கிறார்கள், கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார். வரவேற்கத்தக்க விஷயம் தானே சார். உங்களுக்கும் மேபி உங்க இயக்கத்தில் இருப்பவர்களுக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். பார்ப்போம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை மற்ற அடிமட்ட தொண்டர்கள் என்ன முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம், இப்போ இந்த கோயில் அயோத்தி கோயிலினுடைய இந்த விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்குமான வாக்குவாதம் கடந்த சில நாட்களாகவே போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் எதுவும் சிறப்பு ஆராதனை பூஜையெல்லாம் அனுமதி தரலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. என்னதான் ஆக்சுவலாக இஷ்யூ போயிட்டு இருக்கு சார் உங்க ரெண்டு பேரும்? எங்கெல்லாம் மத்திய பாஜக ஆட்சியிலே இல்லையோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து, அமைச்சர்களை வைத்து, அரசு உயர் பதவிகளில் இருப்பவர்களை வைத்து கொண்டு மிரட்டுவது, பணியவில்லை என்று சொன்னால் ஈடியை வைத்து அவப்பேரை ஏற்படுத்துது. இது இவருடைய அஜெண்டாக, மத்திய பாஜகனுடைய அஜெண்டாக இருக்கிறது. அதை வைத்து தமிழ்நாட்டில் அது போன்ற அங்கொன்று இங்கொன்றுமா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இதையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த கோவில்களிலும் நாங்கள் அது போன்று தடை என்கின்ற ராமர் கோவிலுடைய விசேஷ நாளில் பூஜை தடை செய்ய வேண்டும், அன்னதானம் தடை செய்ய வேண்டும் நாங்கள் எங்குமே சொல்லவில்லை என்று மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அந்த மாநாடு நடந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு நாளேடும் அமைச்சரும் எதற்காக பொய்யான திட்டமிட்டு இந்த பரப்புரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாநாடு திசை திருப்ப வேண்டும். இந்தியா முழுக்க மாநாடு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஆட்கள் இல்லை, ஆடுகள் தான் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. தமிழ்நாடு பாஜகவில் ஆடுகள் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் திசை திருப்பு வேலை செய்கிறார்கள். இதுவெல்லாம் மக்கள் ரசிப்பார்களா? வெங்காய விலை ஏறிவிட்டது, மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பூண்டு விலை ஏறிவிட்டது, மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நான் வெங்காயமும் சாப்பிடுது, எங்கள் வீட்டில் பூண்டு சாப்பிடுதில்லை என்று எகத்தால பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பேசுவது போன்று பேசுவது ஏற்புடையதா? இது வெக்கமாக இல்லையா? வேடிக்கை இல்லையா? தமிழ்நாட்டு நலனுக்காகலாம் பேசல. என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் வெங்காயம் சாப்பிடுங்கள், பால் தேனை குடிச்சு சாகுங்கள் என்று மக்கள் கேட்டால் மூஞ்சி எங்க வைத்துக் கொள்ளுவீர்கள்? நாங்கள் எங்களுடைய கஷ்டத்துக்கு உதவுதான் அரசு அமைச்சர். வெங்காய விலை 450-500 ரூபாய்க்கு சென்றால் நாங்கள் வீட்டில் சாப்பிடுவதில்லை. உங்கள் வீட்டுக்கு அமைச்சரா நீ? இந்திய அமைச்சர் அல்லவா? இந்த வார்த்தை கேடுகட்ட வார்த்தை அல்லவா? நீங்கள் எல்லாம் பேசலாமா? ஏதோ மக்கள் மீது நலன் இருக்கு. நீங்கள் வெறும் இறைவனை வைத்துக் கொண்டு எண்ணற்ற தகுதித்த வேலைகளை செய்கிறீர்களோ அத்தனைக்கும் அந்த இறைவனே உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். தோல்வி என்கின்ற பரிசு உங்களுக்கு கொடுப்பார்கள். பாஜகவிற்கு நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நிச்சயமாக. இல்ல குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். இதே கூட்டணி நிலைத்து இருக்குமா? இந்த கூட்டணிகள் சில சலசலப்புகள், குறிப்பா திருமாவளவன் அவர்கள் கொஞ்ச நாட்கள் உடல்நல சரியில்லாத போது கூட எடப்பாடி அவர்கள் தொலைபேசியில் அழைத்து கொண்டு பேசினார். அந்த மாதிரிலாம் சொல்றப்ப இப்போ ஒரு நெருங்கி போயிட்டு இருக்கப்ப ஏதாவது கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது திரு எடப்பாடி அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருப்பவர்களை அவருடைய சந்தோஷ துக்கத்தில் பங்கெடுத்து நாம் மனதில் இடம் பிடித்து அங்கிருந்து கொண்டு வந்து அதிமுக சேர்த்துக் கொள்ள வேண்டும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கூட்டணி கட்சிகள் மதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், முஸ்லீம் போன்ற கட்சிகள், எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய தேசிய முன்னேற்ற கட்சிகள் எல்லாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அங்கிருந்து யாரும் வருவதற்கு மாற்றக்கூடாததற்கு வழியே இல்லை. திமுக கூட்டணி இருப்பவர்கள் அங்கதான் இருக்கிறார். வேண்டுமென்றால் இன்னும் ஒரு சில கட்சி திமுக கூட்டணியில் சேரலாம். இது வேண்டுமா நடக்கலாம். அதே போன்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் பார்த்தா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதாக இவர் சொல்லுகிறார்கள். மத்திய பாஜக அரசு சொல்லுகிறது. அவர் யாரை விலகுவதாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. இந்த பாஜகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் வேண்டுமானால் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்காத ஒரு சில கட்சியில் இந்தியா முழுக்க இருக்கிறார். அவர்களெல்லாம்
இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஒழிய அங்கிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு யாரும் வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக தேமுதிகவினுடைய தலைவர் சமீபத்தில் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம விட்டு மறைந்திருக்கிறார். அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கையும் நம்ம அந்த இறுதி அஞ்சலிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்க வெளியே வந்து கொஞ்சம் நாட்கள்லேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு எதிராக தான் ஆளுகிற மாநில அரசுக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அவங்க உங்கள் பக்கம் அந்த ஆர்ப்பாட்டங்கள் அறிவித்ததன் மூலம் உங்கள் பக்கம் அவங்க சேர தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது தேமுதிக கட்சி ஏற்கனவே பாதி கூடாரம் சிதைந்து விட்டது. அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொறுப்பாளர் யாரும் மனநெறியோடு இல்லை. அவர்களுக்கு இந்த அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கும் உடன்பாடு இல்லை. அவர்களெல்லாம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே திமுக கூட்டணிக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்றார். இவர் சீட்டுக்காக ஏதோ இதர பொருளாதாரத்துக்காக மாறி மாறி தவறான இடத்துல கூட்டணி வைக்கிறார். இந்த 2024 இவர் சீட்டுக்காக பணத்திற்காக வேறு கூட்டணியில் சென்று விட்டால் திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் அங்கே தேமுதிக கிளை செயலாளர் கூட அந்த கட்சி நீடிப்பது என்பது இயலாத ஒரு காரியம். ஆகிய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் தேமுதிக கட்சி இருக்கிறது என்று வருங்காலங்களே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவோடு தான் உங்களுக்கு கூட்டணி இருந்தால் தான் இதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய முடியுமே ஒழிய திரு விஜயகாந்த் அவருடைய கனவு நனவாக்கூடிய வகையில் அமையுமே ஒழிய நீங்கள் மீண்டும் பாஜக அதிமுக போன்ற மதவாத சக்தியில் கூட்டணி வைத்தால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளரும் கட்சியை வெளியேறக்கூடிய அபாயம் தான் இருக்கிறது. குறிப்பாக பாமகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்கு சதவீதம் கொண்டதான் நிறைய தெரியும். பாமகனுடைய ஓட் பேங்க்கு அவங்க எந்த கூட்டணி போகிறாங்களோ பெரும்பாலும் அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பலமாக அமையும் பார்க்கப்படுது. இப்போது சமீபத்திய செய்தி என்னென்னா, உங்களுடைய பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் மூலமாக பாமகவை உங்கள் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே மதிப்பிற்குரிய விசிக தலைவர் திருமாவர்கள் பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தையில் பங்கேற்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட பாமக திமுக கூட்டணியில் வந்தால் அப்போதும் விசிக அங்கே இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு போனுடைய கருத்து, இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு போன கருத்து. இதில் திருமாவர்களும் சமரசம் ஆகுவார். எதை வைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் மதவாத சக்திகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தெளிவாக இருக்கிறார். அப்போது பாஜக கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி வியூகம் அமைக்கிறது என்று சொன்னால் அப்போது பாமகவுக்கு வந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர் வந்து விடுவார். அது எப்படி சார்? மதவாதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் சாதிய ரீதியான இயக்கங்கள். இப்போது இந்த சாதி பிரச்சனையோ இதுவெல்லாம் தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு பிரச்சனை. இது தேசிய பிரச்சனை, இது இந்திய பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற தலைமை பொறுப்பாளர்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நமக்குள் இருக்கிற பிரச்சனை தீர்ப்பதை வைத்துவிட்டு ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்க்க நாம் முன்னேற்பாடாக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே பாமக திமுகவோடு வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தும் இருக்கிறது. அதே போன்று விசிகாவும் திமுக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து இருக்கிறது. இதுக்கு விசிக தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவர்களும் உடன்பாடோடு இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம், இங்கே மதவாத சக்திகளை இந்தியா முழுக்க விரட்ட வேண்டும். மத்திய பாஜக மக்கள் விரோத போக்கு கடைபிடித்திருக்கிறது. அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போது உள்ளூர் பிரச்சனையை மறந்துவிட்டு ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தூக்கி எறியக்கூடிய வகையில் கூட்டணி அமைக்க வேண்டும். இது போன்ற கூட்டணி சேருவது தவறுவதும் இல்லை தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணிகள்லாம் பேசிக்கிட்டு இருப்ப எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, திமுகவினுடைய மாநாட்டில் குறிப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஹிட்லரை எப்படி ஸ்டாலின் வீழ்த்தினாரோ அந்த மாதிரி மோடி அவர்களையும் இந்த ஸ்டாலின் வீழ்த்துவார் அப்படின்னு ஒரு வசனம் பேசப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்தியாவில் மோடியை பார்த்தா ஹிட்லர் மாதிரி தெரியுதா? ஹிட்லர் வாழ்ந்த காலத்தில் நான் பிறக்கவில்லை. ஆனால் ஹிட்லர் எப்படியெல்லாம் இருந்திருப்பார் என்று சொன்னால் அது ஒரு பாசிச போக்கு, அது ஒரு இனப்படுகொலை போன்ற அதுபோல் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் அதிகாரப்பூர்வமாக நான் அப்படித்தான் என்று அவர் சொல்லியதாக வரலாறு இருக்கிறது. இவர் அப்படி சொல்லவில்லை என்று தான் வரலாறு இருக்கிறது. ஆனால் அதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று தான் மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு என்று சொல்லுகிறீர்கள், இந்துக்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யவில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்துகிறது. ஏன் இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கிறீர்கள்? ஏன் கிறிஸ்துவ மக்களை எதிரியாக பார்க்கிறீர்கள்? இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. எங்க எதிரியா பார்த்தாங்க? என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக? நீங்க சொன்னா நீங்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவ மக்களை எதிரியாக பார்த்து பல கோர சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறீர்களே, வரலாறு கொட்டி இருக்கிறது, ஓடு வேலை இருக்கிறது, தெரிந்து என்னை கேள்வி கேட்கிற நியாயமா உங்களுக்கு? வரலாறு பின்னோக்கி சொல்றீங்கல்ல, இப்போ என்ன நடந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை லட்சம் மக்கள் வீடு இருந்து உரிமை இருந்து உயிரை இருந்து இந்தியாவில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆய்வில் சொல்லவில்லையா?
உலகம் முழுக்க சுற்றி திரியக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மோடிஜி அவர்கள் ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை? மணிப்பூர் இந்திய குடிமகன் இல்லையா? அவர் என்ன வெளிநாடா? வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய மோடிஜி அவர்கள் விவசாய மக்கள் பல நூறு பேர் கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டு இருந்தார்களே அந்த போராட்ட காலத்தில் டெல்லியில இருந்த போது ஒரு முறையாக சந்தித்தீர்களா? சினிமா நடிகை அமர்ந்து கொண்டு போட்டோ போஸ்ட் கொடுத்தீரா இல்லையா? இதெல்லாம் எதை குறிக்கிறது? இது இந்திய நாட்டுடைய பிரதமர் வேலையா? எந்த நாட்டிற்கு சென்றாலும் அதானே கையோடு அழைத்து கொண்டு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுவதாக தகவல் ஆய்வுகள் உண்மையாக அறிக்கையாக சொல்லுகிறார்களே, மறுப்பு தெரிவித்தீர்களா? பல லட்சம் கோடிகளை அதானிக்கு அம்பானிக்கும் கொட்டி கொடுத்து வாராக்கடனை தள்ளுபடி செய்ததாக ஆய்வுகள் சொல்லுகிறது, மறுப்பு தெரிவித்தீர்களா? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே அதானியை நீங்களும் இங்க விமர்சிச்சிருக்கீங்க. உங்கள் முதல்வரும் அதானி அம்பானி விமர்சிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க இப்ப முதலீட்டாளர் மாநாடு நடத்துறப்ப அவங்களுடைய அவங்க இங்க முதலீடு செய்யறப்ப அதை வரவேற்கிறீங்க. ஒரு தொழிலதிபர் அவர் பண்ணா தப்பு இல்ல. ஒரு தொழிலதிபருக்கு வாய்ப்புகளை வழங்கினால் இங்கே ஒரு 1000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று வாய்ப்புகளை வழங்கலாம். அதேதான். ஆனால் தமிழ்நாடு அரசு அவருக்கு பல லட்சம் கோடி கொட்டி கொடுத்ததா கடனாக கட்டாது என்று சொன்னீதா? அதை தான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதானையே தொழில் தொடங்க தான் அழைத்திருக்கிறோம் மொழிய. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு 50,000 கோடியை கடன் வாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு 5 மாதத்திற்கு பிறகு வாரக்கடனை வைத்து விட்டு சல்லாபா மாடல் அப்படி தமிழ்நாடு சொல்லி இருக்கிறதா? இந்திய ஒன்றிய அரசு சொல்லுகிறதா இல்லையா? மத்திய பாஜக அரசு சொல்லுகிறதா இல்லையா? ஏற்கனவே அதை நிகழ்த்தி இருக்கிறாரா இல்லையா? அதைத்தானே எதிர்க்கிறோம். எவன் அப்ப விட்டு வரி போனோம்? 140 கோடி மக்களுடைய வரி பணத்தை பிடிங்க 10 பெருமாளை கொடுத்து விட்டு நீங்கள் இந்தியா வளர்ந்திருக்கிறது சொன்னால் எவன் வளர்ந்தா எப்போது வளர்ந்திருக்கிறார்கள்? பதில் சொல்ல முடியுமா? ஆகவே இந்திய பாஜக அரசு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை மக்கள் பார்க்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இவிஎம் மிஷினை இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் பாஜக நாடு முழுக்க வெறும் 10 நாடாளுமன்ற சீட்டுகளை வெல்வதே கடினம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சவாலுக்கு தயாரா மத்திய பாஜக அரசு? நீங்களும் அதே இவிஎம் மிஷின்ல தானே தேர்தலை சந்திச்சீங்க, சட்டமன்ற தேர்தல. நாங்கள் கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கொண்டே நாங்கள் காவல் இருந்தோம், நாங்கள் தப்பித்து விட்டோம். மற்ற மாநிலத்தில் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தார்கள், அப்படி செய்ய மாட்டார் என்று அவர்கள் தோற்றுவிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய மாநிலம் என்பது இதுவும் ஒரு சாட்சி. இருந்தாலும் சீமான் அப்படிங்கிறவர் ஒரு வளர்ந்து வரும் சக்தியாக தான் பார்க்கப்படுகிறார். குறிப்பா வாக்கு சதவீதம் இன்னமும் குறையாத ஒரு இயக்கத்திற்கான வாக்கு சதவீதம் அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 3வது கட்சியாக மாநில அளவில் இருக்கு அப்படின்னு நம்ம தேர்தல் முடிவுகளில், கடந்த தேர்தல் முடிவுகளை வாக்கு சதவீதத்தில் பார்க்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? இல்லை, அதாவது 3வது கட்சியெலாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, வாக்கு சதவீதத்தில் அதிகமாக தானே இருக்கு. வாக்கு சதவீதம் சொன்னால் எதிராக இருக்கக்கூடிய பல கட்சியில் அங்கே வலிமையான போட்டியிடவில்லை. அதை வைத்து இவர்கள் சொல்லுகிறார், அதெல்லாம் ஏற்புடையதல்ல. சீமான் போன்ற கோமாளி கூட்டங்கள் எல்லாம் மக்கள் வெளுக்க தயாராகி விட்டார்கள். அவருடைய சாயம் வெளுத்து விட்டது. பச்சைவந்தி கூட நிறம் நொடிக்கு நொடி மாறும், அறநொடிக்கு மாறக்கூடிய அரசியல் கொள்கை வைத்திருப்பவர் தான் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான். என்ன மாறிட்டாரு அவரு? இன்னும் ஒரே கொள்கையில யாரு கூட எந்த கொள்கையில் இருக்கு? கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த எதிராளிகளுக்கும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு தனியாக சுயேட்சையாக நின்று வாக்குகளை பிரித்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று அஜெண்டா தெரியக்கூடிய நீங்கள் எல்லாம் பேசலாமா தமிழ்நாட்டின் நலனை பற்றி? உங்களையும் எதிர்க்கிறார், அதிமுக எதிர்க்கிறார்ல. அதெல்லாம் ஒரு ஒப்புக்கு. எங்களை எதிர்ப்பதுதான் நிஜம். நீங்கள் வாக்குகளை பிரிக்க அதான் உங்களுடைய அஜெண்டா. பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி சித்தப்பா என்று சொல்லுவார். ஆனால் மக்கள் நலனை அக்கறையோடு செயல்பட்டு கொண்ட திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை மாமாண்டு சொல்லுவது கசக்கிறது. எடப்பாடி சித்தப்பா இனிக்கிறது சீமானுக்கு. எப்படி இது சொல்லுங்கள். ஆகவே சீமான் இது போன்ற மறைமுக வேலைகள் பிழைப்போத அரசியல் கட்சி நடத்துகிறார் என்று தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்து விட்டார்கள். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிங்க சீமானுக்கும் மிகப்பெரிய பலத்த சேதாரம் வாக்குகளில் இருக்கும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசியல் சூழல் குறித்தும், அயோத்தி கோயிலுடைய இந்த நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு குறித்தும், உங்கள் மாநாடு குறித்தும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு தகவல் எங்களோடு அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சார். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.